நம்மள என்ன பண்ணுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஒர்ஸ்ட் டீம். சீரியஸ்லிங்க, நான் எதுக்கு நான் யார் கேப்டன் எல்லாம் சொல்லும்போது நான் பேசிக்காம அவங்கள சொன்னதுக்கு ஒரே ரீசன் அந்த டீம். நான் சொன்னதுக்கு ஒரே நான் யோசனை பண்றேன். சரி, உங்களுடைய பெருந்தன்மை ஒரு அப்படின்னு கூட நான் நினைச்சிட்டேன். ஆமாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டீம் ஒழுங்கா இப்ப நான் ஒண்ணு சொன்னா பார்வதி திருப்பிட்டு போவாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவங்களுக்கு ஒன்று தோணும் நான் வேணும்னு. இப்ப கூட நேற்று நான் பண்ணது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நான் வேணும்னே நான் ஸ்கோர் பண்ண, நான் எதுவும் பண்ண. ஓகே, நினைச்சுக்கிட்டு ஒன்றும் தேவையில்லை. ஸோ எனக்கு வியானாவே என்னால் திடீர்னு வியானா எடுத்த முடிவு தான்வா. நம்ம சொல்லி இது பிரச்சனையாக்குவாங்க. இந்த டீம் கரெக்டாக போகணும், நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு சொல்லிகிட்டே சொல்கிறேன். இங்கே பாருங்க, எல்லாரையும் நீங்கள் கரெக்டாக வழி நடத்துவீங்க, இந்த டீமுக்கு கரெக்டாக நிறைய மார்க் வாங்கி தருவீங்கன்ற பட்சத்தில் நான் உங்களை கேப்டனாக எடுக்கிறதுக்கு சரி. மற்றவங்க பிரச்சனை பண்ணாங்களோ இல்லையோ, இவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு பிரச்சனை. ஐயோ, நீங்க தனியா இருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படிலாம் உங்களை ட்ரிகர் பண்ணணுமோ அப்படிலாம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. செம்ம ஐடியா. நீங்க ஒதுங்க இதுல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு பெருசா எது வருதோ அது ஆப்புன்னு அர்த்தம். ஆமா, இந்த வீட்டுல உனக்கு பெருசா ஒண்ணு வருதுன்னா அது ஆப்புன்னு. ஆனா அப்படி பெருசா ஒண்ணு அதை கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்றோம்னா நம்ம பெரிய ஆளுன்னு அர்த்தம். அதான் பாயிண்ட்.